அன்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தோஷ்குமார், மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியோட ஃபவுண்டர். இன்னைக்கு தமிழ்நாடோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, போரா இருக்கா? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 11,000 பிளஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. என்ன 11,000 மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம உள்ளார போய் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா 8,700 சப் ஹெல்த் சென்டர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பிரைமரி ஹெல்த் சென்டர் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2,336 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. அதே போல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 372 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதே போல கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் பிளஸ் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 39 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இது இல்லாம இந்த எல்லா ஹாஸ்பிட்டல் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா 1,16,000 பிளஸ் பெட்ஸ் வந்து இதுல இருக்கு. இந்த 1,16,000 பெட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? டூரிங் கோவிட் டைம்ல 2021ல இது வந்து 50%, அதாவது அப்படியே ஒரு பாதி தான் இருந்திருக்கு. ஒரு 55,000 பெட்ஸ் சம்திங் தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த பெட்ஸோட நம்பரை ரொம்ப ஹியூமாங்கஸா என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டேட்டா. சரி, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தராங்க, எவ்வளவு குவாலிட்டியா தராங்க, இது எப்படி மானிட்டர் பண்றது? அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தைங்க பிறந்த உடனே இறந்துடுறாங்க ஒரு சில குழந்தைங்க. அப்ப இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஒரு 100 குழந்தை இருக்கு, ஒரு 1000 குழந்தை இருக்கு, 1,00,000 குழந்தை இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டிய, அவங்களோட நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க, எப்படி அதை பிறக்குறாங்க, இல்ல இறந்து போயிடுறாங்களா, இதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு 1000 குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சு அப்படின்னா ஒரு 12 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அதே கேரளால ஒரு 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா 5 குழந்தைங்க தான் இறந்து போறாங்க. அப்ப நம்மளோட இந்த சப்ஜெக்ட்ல கேரளா ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம புவரா? அதான் இல்ல. அதே கர்நாடகா பாத்தீங்கன்னா ஒரு 1000 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 21 குழந்தைங்க இறந்து போயிடுறதா டேட்டா இருக்கு. இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அதுல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான். அப்போ நீங்க கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் அதிகமான குழந்தைங்க தான் இறந்து போறாங்க. அதுல ரொம்ப அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம். ஒரு 37 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. அதாவது ஒரு 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அதுல 37 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் டேட்டா இருக்கு. நம்மளோட தமிழ்நாடோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. டோட்டல் கவர்மெண்ட் நம்பர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்றது ஒரு பாயிண்ட், அங்க எவ்வளவு குவாலிட்டியா அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றது இன்னொரு பாயிண்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன டேட்டாவை மத்த ஸ்டேட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேரளால 981 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தமிழ்நாடுல 2,210 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே கர்நாடகால பாத்தீங்க அப்படின்னா 2,074, ஆந்திரால 2,340. அதிகமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல அவங்க 4,707 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அதே போல நீங்க வந்து பீகார்ல பாத்தீங்கன்னா 780. அப்போ லோவஸ்டா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அது பீகார்ல தான். 780 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்க இருக்கு. அவங்களோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து இந்த மெடிக்கல் காலேஜ் சொன்னேன். இந்த மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 39 மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல. நம்ம சொன்னோம், நாம நினைச்சிட்டு இருக்க கூடாது தமிழ்நாட்டுல தான் அதிகமா மெடிக்கல் காலேஜ்னு. ஒரு ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடகால 60 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல 55 மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பீகார்ல 12 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. இப்போ நாம ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணுவோம். தமிழ்நாடு ஹெல்த் ஃபெசிலிட்டியும் பீகாரோட ஹெல்த் ஃபெசிலிட்டியும். தமிழ்நாடோட பாப்புலேஷன் 8 கோடி பேர், பீகாரோட பாப்புலேஷன் 13 கோடி பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டுல 2,210 அப்படின்னா பீகார்ல அது 780 தான். 8 கோடி பேருக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு, 13 கோடி பேர் பீகார் மக்களுக்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 39, அங்க 12. அதே போல பிரைமரி ஹெல்த் சென்டர் பாத்தீங்கன்னா 2,300 பிளஸ் தமிழ்நாட்டுல, அங்க பாத்தீங்கன்னா 980 பிளஸ் இன் பீகார். தமிழ்நாடோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பேசும்போது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசித்தாகணும். ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் பிரிட்டிஷ் டைம்ல தொடங்கினது 1664 அந்த வருஷம் தொடங்கி இருக்காங்க. அப்பையில இருந்து ராஜீவ் காந்தி அரசு மருத்துவம்னு இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் தொடங்குறதுக்கு முன்னாடி இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு பழமையான ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை. அப்புறம் இந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பத்தி இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சோம்னா, நான் சொன்ன 1661 வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12,000 பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க, ஹையஸ்ட் இன் சவுத் இந்தியா. அதே போல இன்னொரு மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்லி ஆகணும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது ஸ்டார்ட் பண்ணி 190 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்ப 190 வருஷம்னா அதை இப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டோட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம பாராட்டே ஆகணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 75 சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கு.
இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பணக்காரங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கண்டிப்பா வாழ்த்தணும். பட் இந்த நம்பர்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நாட் ஃபார் ப்ராஃபிட்டுக்கு ஆப்ரேட் பண்றது தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. இது தமிழ்நாடோட எல்லாரும் ஹெல்ப் பண்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துது. அதே போல பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகால 4810 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தமிழ்நாட்டில் 4520 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாலேயே நம்மளோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்கு 3 டைரக்டரேட் இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக் ஹெல்த், மெடிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் சர்வீசஸ். இந்த மாதிரி 3 டைரக்டரேட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்தியால தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இதனால நம்மளோட ஹெல்த் சர்வீசஸை ரொம்ப எலகண்டா, ரொம்ப எஃபிஷியன்டா நம்ம வந்து ஷேர் பண்ண முடியுது. அதே போல தமிழ்நாடோட ஹெல்த் சிஸ்டம் ஒரு கேஸ் ஸ்டடியாவே நிறைய கண்ட்ரி எடுத்து ஸ்டடி பண்றாங்க. நாம எப்படி இவ்வளவு எஃபிஷியன்டா பண்றோம்னு சொல்லி. நீங்க தமிழ்நாடோட ஹெல்த் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கேன், இனி என்ன பாயிண்ட் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கவர் பண்றேன்.